நகையை பறி கொடுத்தவன் நான் தானே. நான் தான் இதெல்லாம் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நான் பாத்துக்கிறேன். ஏய் என்ன எங்க போற? இங்க பாரு, எனக்கு உன் கூட வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போனா வேற ஏதோ புது பிரச்சனை வந்துருமான்னு தான் யோசிக்கிறேன். அதனாலதான் என் நகையெல்லாம் நான் வீட்ல இருந்து எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவன் தான் எனக்கு தெரியாம எடுத்தான். திருச்செந்தூருக்கு வந்த பிறகுதான் அவன் நகையை எடுத்துட்டு வந்தானே எனக்கு தெரியும். அதனாலதான் சண்டையே ஆரம்பிச்சது. என் நகையெல்லாம் எடுத்துட்டு என்ன அம்பூனை விட்டுட்டு ஓடிட்டான். முன்ன பின்ன தெரியாத ஊர்ல என்ன தெரு தெருவா ஓட வச்சான். ஏய் இரு இரு, ரிலாக்ஸ். இப்ப என்ன, போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதானே? சரி வா, நம்ம போவோம். போலாம். என்ன பயமா இருக்கா? வேணா திரும்பி போயிடலாமா? இல்ல இல்ல, அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். இங்க பாரு, இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது நீ எதுவும் சொல்லாத, நானே பேசிக்கிறேன். ஏன்? சொல்றத மட்டும் கேளு ப்ளீஸ். ஓகேவா? வணக்கம். வணக்கம் மேடம். என்ன நகை திருட்டா? ஆமா. என்ன திருட்டுனா? செயினா, கம்மலா, மோதிரமா, வளையலா? செயின், கம்மல், மோதிரம், வளையல் எல்லாமே தான் மேம். எத்தனை பவுனு? மொத்தமா சேர்த்து ஒரு 100 பவுனுக்கு மேல இருக்கும். ஏம்மா 100 பவுனை போட்டுட்டு யாராவது வெளியில போவாங்களா? இல்ல மேடம், நகை திருடு போனது இப்ப இல்ல, 6 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா நகை திருடினவனை நாங்க இப்பதான் பார்த்தோம், அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்தோம். இருப்பா, 6 மாசத்துக்கு முன்னாடி 100 பவுன் நகை திருட்டு போயிருக்கு. அதை திருடினவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ஆமா மேடம். அப்புறம் ஏன் 6 மாசம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்றீங்களா? நான் சொல்றேன் மேம். நான் ஒருத்தனை விரும்பினேன். என்னோட விருப்பத்துக்கு மாறா எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இரு மேடம், இதுக்கு மேல நானே சொல்றேன். இல்ல நானே சொல்றேன். இல்ல நானே சொல்றேனே. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்றேன் மேடம். இவ ஒருத்தனை விரும்பினதா சொன்னால, அது வேற யாரும் இல்ல, நான் தான்.